மின் ஃபதாயிலி ஷஹ்ரி ரமதான் அல் முபாரக், பரக்கத் பொருந்திய ரமதான் மாதத்தினுடைய சிறப்புகள். عن أبي هريرة رضي الله عنه يقول قال رسول الله صلى الله عليه وسلم إذا دخل رمضان فتحت أبواب الجنة وغلقت أبواب جهنم وسلسلت الشياطين. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ரமலான் மாதம் நம்மை வந்தடைந்து விட்டால் ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா, சுவனத்தினுடைய கதவுகள் திறக்கப்பட்டு விடுகின்றது. வகுல்லிகத் அபுவாபு ஜஹன்னம், நரகத்தினுடைய வாசல்கள் அடைக்கப்பட்டு விடுகிறது. வசுல்சிலத்தி ஷயாத்தீன், மனிதர்களை வழியெடுக்கக்கூடிய ஊசலாட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய இபிலிஸ் ஷைத்தான்களுக்கு விலங்கிடப்படுகிறது. அதாவது அவர்களை ஒன்றிணைத்து அது போன்ற அந்த ரமலான் மாதத்தில் அதற்கான ஊசலாட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய, பொதுவாக எல்லா நாட்களிலும் எல்லா நேரங்களிலும் இபிலீஸினுடைய ஊசலாட்டம், இபிலீஸினுடைய வழிகெடுப்பு எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் ஏற்படும். ஆனால் அந்த ரமலான் மாதத்திற்கான தனிப்பெரும் சிறப்பை இந்த ஹதீஸ் நமக்கு கூறுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை பற்றி கூறுகின்ற பொழுது இபிலீஸுக்கு, ஷைத்தானுக்கு விலங்கிடப்படுகிறது என்று இந்த செய்தியை கூறி முடிக்கின்றார்கள். இந்த செய்தி சஹீஹுல் புகாரியில் 3277வது இலக்கத்தில் பதிவாகி உள்ளது. சஹீஹ் முஸ்லிமிலும் 1079வது இலக்கத்தில் பதிவாகி உள்ளது. இந்த ஹதீஸை நாம் சில புரிதல்களோட, சில சுன்னா புரிதல்களோட, சஹாபாக்களுடைய வழிகாட்டுதலோடு நாம் புரியணும். தவறாக புரிந்தால் வழிகேடு ஏற்படும். அதில் ஒரு விஷயம்தான் அந்த ஷைத்தானுக்கு விலங்கிடப்படுதல். ஷைத்தானுக்கு விலங்கிடப்படுதல் என்பது நாம் எப்படி புரியணும்னா, பொதுவாக ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்டு விட்டால் தீமைகள் நடக்கக்கூடாது. ஆனால் அந்த இடத்தில் தீமைகள் நடக்குது. ரமலான் மாதத்திலும் பல குழப்பங்கள், பல கொலைகள், பல வழிகேடுகள், பல விதமான தீங்கான செயல்கள் எல்லாம் ஏற்படுகின்றது. அதுக்கு காரணம் மனிதர்களிடத்தில் ஏற்படக்கூடிய பழக்க வழக்கங்கள், மனிதர்களிடத்தில் ஊறி போய்விட்ட தீமைகள், அதற்குத்தான் அது காரணமே ஒழிய இபிலிஸிடமிருந்து ஏற்படக்கூடிய இபிலிஸினுடைய வழிகேடுக்கு பழக்கமாகிய மனிதர்களின் தீங்குகளிலிருந்து அது ஏற்படுகிறதை ஒழிய நேரடியாக மற்ற நாட்களில் ஏற்படுவதை போன்று, மற்ற மாதங்களில் ஏற்படுவதை போன்று அந்த தீங்கு அமையவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது இமாம் இப்னு கசீர் போன்ற பெரிய பெரிய ஹதீஸ் அறிஞர்கள், விரிவுரையாளர்கள் இந்த செய்தியை பற்றி பிரத்யேகமாக பேசுகின்றார்கள். இதற்கென்று பெரிய ஆய்வு செய்திகளையே தொகுத்துள்ளார்கள். அதாவது வசுல்சிலத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறது அப்படின்னு சொன்னால் எப்படி புரியணுங்கிறத நமக்கு சரியான முறையில் அதற்கு விளக்கம் அளித்துள்ளார்கள். அதனுடைய சுருக்கத்தை தான் நான் சொல்லியிருக்கேன். அல்லாஹ் போதுமானவன். ஹஸ்பன் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.